அதிக நேரம் பேச போவதில்லை. எனக்கு வாத்தியாரினோட பார்வையோட அர்த்தம் எனக்கு தெரியும். ஒரு வாத்தியார் பார்க்கிறார், இவ்வளவு பேர் பேசிட்டு தான் விருது கொடுப்பாங்க, வீட்டுக்கு போன மாதிரி தான். தயவு செஞ்சு ஆசிரியர்களை காக்க வைக்கக்கூடாது. யாராலும் காக்க வைக்கலாம். வருங்கால தலைமுறை உருவாக்குகிற ஆசிரியர்களை காக்க வைக்கக்கூடாது என்பதை உறுதிமொழியேன். நான் ஒரு நிமிஷம் தான் பேசணும்னு நினைச்சேன். என்னை பத்தி 2 நிமிஷம் அறிமுகப்படுத்திருக்காரு. நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு போனா சென்னையில் உங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆகையினால் ஒரு 5 நிமிடம் மட்டும் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது என்பது ஒரு மகத்தான செயல். அதுவும் எங்கள் அன்பு நண்பன் தோழர் மகேந்திர பாபுக்கு இன்றைக்கு இரட்டை பிரசவமாக இருக்கிறது. இதுதான் நீங்க கேட்கிறது. எங்கள் பிரியத்திற்குரிய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தர்மன் மிகச்சிறந்த எழுத்தாளர், நான் கொண்டாடுகிற எழுத்தாளர். இன்னைக்கு பேசையில அவர் ஒன்று சொன்னாரு, நாளைக்கு பத்திரிகையில் தப்பா வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் நான் திருத்த போறேங்க, வேற ஒன்றும் இல்லை. எழுத்தாளர் தர்மன் கவிதை யாரும் எழுதக்கூடாது என்று மேடையில் ஆவேசம் அப்படின்னு போடுறாரு. ஏன்னா அவர் சொன்னதுலேருந்து ஒரு வரி எடுத்தா அப்படிதான் இருக்கும், அப்படிதானே? ஆனா அவர் அதை சொல்லல, நீ நல்லா எழுதுற தம்பி, ஏன் கவிதை எழுதிட்டு எங்களை மாதிரி பத்திரிகையாளர் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க, நாவல் எழுதுனா என்ன மாதிரி 1 கோடி ரூபாயில கூட வீடு கிடைக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணக்குல வீடு 2 கோடியில வீடு, ஒரு 2 கோடியில வீடு உள்ள ஆள் மாதிரி உட்காந்து இருப்பாங்க. அதுதான் எழுத்தாளருக்குள்ள தர்மமும் கம்பீரமும். மகேந்திர பாபு மேல உள்ள பிரியங்கா அவர் எப்படி சொன்னாரு, நான் அவர் மேல பிரியம் உள்ளவர். எனது சகோதரர் கூட மகேந்திர பாபு எங்கள் இந்து தமிழிசை நாளிதழ் வாங்கிய அன்பாசிரியர் விருதினை முதலாண்டே பெற்ற பெருமைக்கு ஒரு மூத்த சகோதரர் கூட அவர் சொல்றாரு, ஒரு இளைய சகோதரர் நான் சொல்றேன், தயவு செஞ்சு கவிதை எழுதுறத முன்னாடி அது ஒரு காதலியை போல உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் கையை பிடித்துக் கொண்டு வரும் பாபு விட்டுறாதீங்க. சோதரன் எந்த தகவல் சொன்னாலும் கேட்காதீங்க. எவ்வளவு பெரிய மொழிக்கு தமிழ், 3000 ஆண்டு கால செழுமையுடைய தமிழ். ஆதி சங்ககாலம் தொடங்கி இன்றைக்கு வரையும், இன்னைக்குதான் நாவல், சிறுகதை, உரைநடையெல்லாம் இப்ப ஐரோப்பியர்கள் வெள்ளக்காரன் வந்த பிறகு. ஆனால் தமிழ் மொழியை ஒரு கவிதை மொழி என்று சொல்லியிருக்காங்க. ஒரு கவிதை சொல்றாங்க, வார்த்தைகள் நடந்து வந்தால் உரைநடை. சாதாரண நடப்போம்ல, வார்த்தைகள் நடந்து வந்தால் உரைநடை, வார்த்தைகள் நாட்டியமாடி வந்தால் கவிதை. அது அழகு, அது அழகு. அப்படி நாட்டியமாடி வருகிற கவிதையை விடாதீங்க. ஏன் விடாதீங்கன்னு சொல்றேன்னா, அவருக்கு நல்லா எழுத வருது. இப்ப தர்மனையா கொடுத்தினார்னா நல்லா அவள கொடுத்துட்டாரு. கவிதைக்கு 2 வகையில நன்மை பண்ணலாம், ஒன்னு எழுதி இன்னொன்னு எழுதாம இருக்க. அவர் 2வது வகையில நன்மை பண்றாரு, சந்தோஷம் கை தட்டுவான். ஆனால் எழுத வருகிற மகேந்திர பாபு தொடர்ந்து கவிதையை பயணிக்கலாம், நாவலும் எழுதலாம். ஏன்னா அவருக்கு 2 கோடி வீடு இல்ல, எழுதலாம். ஒரு அழகான கவிதை புத்தகத்தை பேச சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த புத்தகம். உண்மையிலே இந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னா 57 கவிதை இருக்கு. குறைஞ்சது 57 நிமிஷம் வச்சு பேசணும். 57 நிமிஷம் நான் பேசினா இங்க உள்ளே இருந்த பிரியத்துக்குரிய ஆசிரியர்களோட சாபத்துக்கு உள்ளாயிடும். நான் சாபம் அடைய விரும்பல. ஏன்னா எனக்கு ஆசிரியர்கள்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, இந்த வாழை படம் பார்த்து நிறைய பேர் கட்சி போகும்போது பார்க்குறேன். அதை சொல்ல வரல, சின்ன வயசுல ஆசிரியர்கள் அவ்வளவு பெரிய இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன், என்னை விட அறிவியல் வயதுக்கு முன்பு ஆசிரியர் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல எனக்கு பேச வராது. 3வது படிக்கும் போது என்னோட கமலா டீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர், பள்ளியோட சுதந்திர தின விழாவில் இந்திய சுதந்திர போராட்ட வீரரை பத்தி பேசுறான்ட்டாரு. எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையை பத்தி 2 பக்கம் எழுதி கொடுத்தாரு. கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வந்தது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்ந்து எங்க அப்பா பாட்டு 2 பக்கம் எழுதி கொடுத்தாரு. நானும் 1.5 மாசமா படிக்கிறேன். கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் குத்தி குத்தி நெஞ்சு வலி வந்துருச்சு. நல்லா தயாராகிட்டேன். டீச்சர்கிட்ட பேசி கேட்டேன், சூப்பரா போடான்ட்டாங்க. உட்கார்ந்துட்டேன். இப்போது திருக்கோவரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவன் முருகேசன் சுதந்திர போராட்ட வீரர் நாமக்கல் கவிஞரை பற்றி வீர உரையாற்ற வந்தாங்க. நான் கடைசியில் உட்காந்து எந்திரிச்சு வர வரையிலே பில்டிங் ஆட ஆரம்பிச்சிருச்சு. கைகால் நடுக்குது, முகம் எடுக்குது, உதடு மட்டுது, பேச்சு வரல நமக்கு. வந்துட்டு போட சில பேசுறேன். நாங்க அப்படி மைக்க பிடிச்சு கத்தியின்றி அப்படின்னு அடுத்த அந்த மறந்து போச்சு. முன்னாடி எல்லாம் ரத்தம் இன்றிங்கிறாங்க. ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வந்ததுன்னு அதுக்கப்புறம் எதுவுமே வரல. வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. நெஞ்சு வலிக்கு கை கால் உதறுன்னு முன்னாடி உட்காந்துருந்தாங்க கமலா டீச்சர். அங்க இருந்து முடியாந்து வந்து செல்லம் நீ நல்லா பேசுறாட்டு ஒரு இப்பதான் ஜாக்கெட் போட்டு சாக்லேட் அப்பெல்லாம் வெறும் ஆரஞ்சு மிட்டாய் தான் கொடுப்பாங்க. அதை எடுத்து என் வாயில வச்சா பாருங்க, அதை சப்ப ஈர சோக நண்பர்களே, கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வந்து 15 நிமிஷம் மூச்சு பிடிச்சு பேசுறேன். என் கண்ணத்துல கமலா டீச்சர் முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தத்தின் ஈரம் இன்னும் என் கண்ணத்துல இருக்கிறதா இவ்வளவு ஆசிரியர் பற்றி நான் கேட்க முடியும். இது நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையும் கேட்டா அவங்க ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பற்றி ஒரு கதை இருக்கு.
அப்படி ஒவ்வொருவரின் வாழ்விலும் எழுத்தாக அனுபவமாக பதிந்த மகா பெருமக்கள் நீங்க ஆசிரியர்கள். எவ்வளவு பெரிய ஆட்கள் உங்க முன்னாடி வச்சுட்டு என்ன ஒரு சின்ன ஆளை பேச வைக்கிறீங்க. எனக்கு அதுவே பயமா இருக்கு. எனக்கு யாத்திரை வேணாலும் பேசிடலாம். இந்த கல்யாண குடும்பத்திலேயே வாத்தியாருக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப ஜாக்கிரதை பேசலாம். என்னோட அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, புதிய மாணவர்கள் பேசிடலாம், பழைய மாணவர்கள் பேசுறதா கஷ்டம். அவர் மாணவர்கள் போயிட்டார். என்ன கேட்டா பழைய மாணவர்களுக்கும் பரவாயில்ல, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் எப்படி பேசுறது அந்த சிக்கல் நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், ஆகவே கேட்பீர்கள் என்பதனால் ஒரு 2 கவிதைகளை மட்டும் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ் கவிதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா மகேந்திர பாபு அதுல எங்க இடத்துல இருக்கான்னு தெரியும். எனக்கு மகேந்திர பாபுல அவரோட பழகிறது அன்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு எது ரொம்ப பிடிக்கும், இந்த கண்ணுக்கிட்ட ஒரு மறு இருக்குல்ல, இந்த மறு இருக்குல்ல. ஏன்னா சின்ன வயசுல என்ன யாருமே தூக்க மாட்டாங்க. யாரை தூக்க மாட்டாங்கன்னா என்னை யாராவது மறு வச்சு கூட அதை கிளி விட்டுருவேன். அதனால தூக்க மாட்டாங்கன்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி எனக்கு பார்க்கும் போதெல்லாம் மகேந்திர பாபு லேசா கிளி பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த சிரித்து வாழ வேண்டிய படத்துல எங்கேயாவது மாறுவேடம் வருவார். எப்படி ஒரு மருவச்சோட ஆள் மாறிடுவார். என்னங்கிறாரு இந்த இடத்துல ஒரு சினிமாவில் ரொம்ப நாளுக்கு அப்படி இருந்துச்சு. இப்பதானே ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு, இறந்து போனவங்க கூட நடிக்க வைக்கிறாங்க. ஆனா இது மருவச்சோட வேற ஆள் ஆகிடுவார். அதே மாதிரி மகேந்திர பாபு எது மருந்து வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லுது. ஆனா இன்னைக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கு அவருக்கு. அதனால அது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தமிழ் கவிதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தினமணி நான் இந்து தமிழ் பத்திரிகை படிச்சா பத்திரிகை வேலை பார்த்தாலும் கூட தினமணியும் படிப்பேன், தினமணியும் படிப்பேன். இன்னைக்கு தினமணியில ஒரு குட்டி கவிதை இருக்கு. நீங்க எல்லாம் கிராமப்புறத்துல ஆசிரியர்கள் இருக்கீங்கிறதுனால அந்த கவிதையை சொல்ல ஆசைப்படுறேன். ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒரு மனிதன் கையில் மாடு பிடித்துக் கொண்டு போனால் அது கிராமம். ஒரு மனிதன் கையில் மாடை பிடித்துக் கொண்டு போனால் அது கிராமம். அதே நாயை பிடித்துக் கொண்டு போனால் அது நகரம். எத்தனை நாவல் சொல்றது, இது எத்தனை பக்கத்துல எழுதுனா 2 காட்சிகளை மாத்திக்காம பாருங்க. மாடை பிடிச்சி போனீங்கன்னா கிராமத்தை, நாயை பிடிச்சி போனா வாக்கிங் போற, தொப்பையை குறைக்க, பிபி சுகரை கண்ட்ரோல் பண்ண, நடந்து போறேங்கிற ஒரு அழகான விஷயம் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி சோதரமனையோட பேச்சுல வாசிப்பை பற்றி சொன்னாங்க. உண்மையிலே வாசிப்பை யாருக்கு சொல்ல வேண்டும், ஆசிரியர்கள் சொல்றது ரொம்ப முக்கியம். ஒரு கவிஞர் எழுதியிருக்கான், சுவாசிப்பதால் வாழ்கிறோம், வாசிப்பதால் மட்டும்தான் வளர்கிறோம் என்று சொல்லியிருக்கான். படிக்கிறீங்க நாள்தோறும் புத்தகத்தோடு உறவு பண்ணுற ஒரே தலைவர் ஆசிரியர் சமுதாயம் தாங்க. தயவு செஞ்சு படிப்பை நிறைய ஆசிரியர் தெரிஞ்சு தமிழகத்திலேயே மதுரை பகுதி ஆசிரியர் நல்ல வாசிப்பாளர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு இருக்க நிறைய ஆசிரியர் வந்திருக்கேன். தூத்துக்குடியிலிருந்து கிறிஸ்டியானவர் வந்திருக்காரு. வந்தீங்களா சார்? வந்திருக்காரு. எனக்கு பிடித்த ஆசிரியர் இங்க இருக்க நிறைய ஆசிரியர், சரவணன் சார் தெரியும். நிறைய ஆசிரியர் எனக்கு பிடித்தமான ஆசிரியர் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, வாசிப்பு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. எந்த ஒரு சமூகம் வாசிப்பை தொடர்கிறதோ அந்த சமூகம் ஒருபோதும் வளராது. நீங்க செல்போன் ஒரு குட்டிச்சாக்கா கையில வந்துடுவாங்க. என்னங்க 24 மணி நேரம் அதே பார்த்துட்டு இருப்பாங்க. சமீபத்தில் நாமக்கல்ல ஒரு கல்லூரிக்கு நான் பேச போயிருந்தேன். வெளியில மாணவர்கள் போராட்டம். ஏன்னா நம்ம பேசக்கூடாதுன்னு போராட்டம் நடக்கிறாங்க. உங்களை வந்து சொல்லல, நீ உள்ள வாங்கினாரு. போய் அந்த காலால தனியார் கல்லூரி எதுக்கு இந்த போராட்டம் நடத்துறாங்க? ஒழுங்கா பாடம் நடத்தலையா? அதெல்லாம் இல்லை சார், நல்லா தான் இருக்கிறோம். ஒருவேளை மெஸ்ஸில் சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வேற எதுக்கு சார் போராட்டம் நடத்துறாங்க? அந்த காலால சொல்லி வர சார் ஒய்ஃபை ஒழுங்கா கிடைக்கிறது போராடுறாங்க. என்ன கொடுமை, ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைன்றதுனால போராடுற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் நெட்டு மனிதர்கள் ஆயிட்டாங்க. ஒரு சில மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே. அதை பத்தி ஒரு கவிதை இருக்கிறாங்க. இன்றைய தலைமுறை கவிஞர் செல் கொடுத்து நம் பிள்ளைக்கு செல் கொடுத்து செல்லமும் கொடுத்த குழந்தை இப்போது தொடர்பைகளுக்கு வெளியே பக்கத்து விட்டு பையனோடு அப்படின்னு. இந்த தொகுப்பில் உள்ள 57 கவிதைகளை எனக்கு ஒரு 22 கவிதைகளை பிடிக்கும். ஆனா இந்த 22 கவிதைகளை சொன்னால் நேரத்தில் இருக்கிறதுனால ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், மகேந்திர வீட்டு பானைக்கு 2 சோறு பதம், அதில் ஒரு சோறு இது. முதல் கவிதை தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு, அன்பு சக்கரம். கவிதை படிக்கிற, அவசரமாய் அலுவலகத்திற்கு 2 சக்கர வாகனத்தில் செல்லும் நண்பர் பக்கவாட்டு ஸ்டாண்டினை மறந்து வாகனம் ஓட்ட அவரை முந்தி சென்ற நண்பர் கையால் சைகை செய்து எச்சரிக்கை விட்டுகிறார். இதை பார்த்துக்கலாம். யாராவது சைடு ஸ்டாண்ட் எடுக்கலன்னா ஏதோ நம்மளே எடுக்க அண்ணன் நம்ம கீழே விட்டுருவோம், அவன் பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருப்பான். இது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண காட்சி. அதை சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, சாலையின் எதிர்ப்புறம் உள்ள பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வரிசையில் நின்று காத்திருக்க இளைஞர் ஒருவர் வாகனங்களை நிறுத்தி மாணவர்கள் கடக்க உதவி செய்கிறார். எல்லா பள்ளிக்கூடத்து வாசலையும் நமக்கு அந்த காட்சியை பார்க்க முடியும். கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு மேட்டுச்சாலையில் 3 சக்கர சைக்கிளில் சிரமத்துடன் ஓட்டிச் செல்லும் வயது முதிர்ந்தவரை நடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் கைகளால் தள்ளி மேட்டினை கடக்க உதவி செய்கிறார்கள். எவ்வளவு அழகான அன்பான காட்சி பார்க்கிறேன். சிவப்பு விளக்கு எரிந்த பின் நாற்சந்திப்பில் இருக்கும் வாகன ஓட்டிகளிடம் ஒரு பேனா வாங்கிக்கோ என பேனாவிற்கும்
பார்வையற்ற நண்பரிடம் 2 பேனா வாங்கி மனிதம் விதைத்து செல்கிறார் நண்பர் ஒருவர். அவசர உலகம்தான் இது, அவசர உலகம்தான் என்றாலும் அன்பு சக்கரத்தால் சுழல்கிறது ஒவ்வொரு நாளின் காலை பொழுதும். இந்த ஒரு கவிதைக்காகவே மகேந்திரபாபு கட்சி முடிச்சு ஒரு யுத்தம் இருக்கான். அவ்வளவு நல்ல கவிதை. யோசிச்சு பாருங்க, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. வீட்டுல சரியில்லை, பள்ளிக்கூடத்துல போனா நீங்க ஆசிரியர்கள் ஏகப்பட்ட பிரச்சனை. நான் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு நாளும் பிரச்சனையும் மையக்குள்ளே ஆசிரியர் இருக்காங்க. ஆனால் இதற்குள்ளே சமாளித்துக் கொண்டீங்க, அதுதானே வெற்றி. அதை கொண்டாடமா கூடாதா? அதை கொண்டாடுவதற்கு தான் நாட்கள் மீது ஆசிரியர் என்கிறது ஒரு ஆசிரியராக இருப்பதனால தான் உணர்ந்து மகேந்திரபாபு கொடுத்திருக்காரு. நிறைவாக இந்த முதல் கவிதை கடைசி கவிதை ரொம்ப அற்புதம். அதாவது ஒரு கவிதை தொகுப்பு போடும்போது நான் சொல்லுவேன், முன்னாடி கடைசியிலே நல்ல கவிதையா இருக்கு. ஏன்னா படிச்சுட்டு முடிக்கும் போது மனசுல ஒரு தாக்கத்தை உருவாக்கணும்னு சொல்றேன். அப்படி நான் சொன்னதை நான் அவரிடம் சொல்லவில்லை, யாரிடமோ சொன்னதை எப்படியோ மகேந்திரபாபு காதுகளுக்கு வந்தது போல கேட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதையோட தலைப்பு வந்து உயிரோட்டம். ஒருவாய் சோறு தொண்டை குளித்து இறங்கியதும் முகம் பார்க்கிறான் மனைவி, என்ன பின்னோட்டம் வரும் என்று. இது எல்லா வீடுகளிலும் உண்டு. எல்லா மனைவிகளுக்கும் அந்த ஒரு ஆசை உண்டு. எவ்வளவுதான் மோசமான நிலத்தை ஏதாவது மனுஷன் சொல்றானா அப்படிங்கிற அந்த ஏற்றம் எல்லோருக்கும் உண்டு. அப்படி பார்க்கிறார். இந்த கவிதை சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து மகேந்திரபாபுவோட மனைவியை நினைக்கக்கூடாது. பொதுவான கவிதை தான். நம்ம ஒரு கவிதை எழுதிக்கிறதுனால அவன் குடும்பத்தை ஒப்பிடக்கூடாது. இது ஒரு பொதுவான கவிதை. ஏன் வீட்டுன்னு வச்சுக்கோங்க. என் மனைவி பார்க்கிறார். அடுத்து வீட்டு பாடத்தை சரியாக எழுதி வந்த மாணவன் உற்று நோக்குகிறான். ஏட்டில் நன்று எழுதுவேனா என்று. இதுவும் அவர்தான். இது அவர்தான் பார்த்தாலும் தெரியுது. ஆமா, இது மகேந்திரபாபு சார் தான். அடுத்து எழுதுறாரு, வருடம் முழுமையும் நாளிதழ் போட்ட இளைஞன் சார் என்று அழைத்து பதிலுக்காக காத்திருக்கிறார். எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு? ஒரு பண்டிகை நாளில் இருக்காங்கன்னா ஏதாவது கொடுப்பாங்களோ. முடிக்கிறார் கவிதைய. மாத கடைசியில் எதிர்பாரா மருத்துவ செலவிற்காக மனம் கலங்கி நிற்கிறார் நண்பர். நாம் ஒவ்வொருவரும் உதிர்க்கும் வார்த்தைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது பலரின் உயிரோட்டம். இதுதான் கவிதை என்பது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த வாழ்க்கை சிக்கலுக்குள்ளும் இறுக்கி போயிருக்கிற பல்வேறு கஷ்டங்கள், துயரங்களை கசைக்கு பிடித்து எரிந்துவிட்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சொட்டு அன்பாவது சுரக்குமா என்று பார்ப்போம் என்பதுதான் கவிதையின் சிறப்பு. அப்படி சிறப்பான கவிதைகளை எழுதியிருக்கிற என் பிரியத்திற்குரிய தோழர் மகேந்திரபாபு அவர்கள் இன்னும் நிறைய கவிதை நூல்கள் எழுதணும். 10 கவிதை நூல்கள் எழுதினால் போனா போகுது என்று ஒரு நாள் எழுதிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு நான் அனுமதியை வழங்கி எனது உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஆசிரியர்களிடம் ஒரு 2 வேண்டுகோள். ஏன்னா பிரியத்துக்குரிய ஆசிரியர் தான். நான் வேண்டுகோள் வச்சா கேட்பீங்க. ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாம் மதுரை மண்ணை சேர்ந்தவர், உங்கள்கிட்ட ஒரு நாகரிகம் உண்டு. இந்த நிகழ்ச்சி முடிகிற வரை நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் எழுந்து போகாத நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்பதை தயவு செய்து கண்டிப்பா செய்வீங்க, கைத்தறிவீங்க. 2வது வேண்டுகோள், ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஒரு அழகான மஞ்சள் பையில் 2 புத்தகத்தை போட்டு வச்சிருக்காரு. 2 புத்தகத்தை, நெகிழி பையை தவிர்ப்போம், துணிப்பையை எடுப்போம், நெகிழி பையை நீக்குவோம். 2 புத்தகம் போட்டு வச்சிருக்காரு. தயவு செய்து போகும்போது 2 கைகளோடும் 2 கண்களோடும் 2 கால்களோடும் வந்து நீங்கள் 2 பைகளை வாங்கி செல்ல வேண்டும் என்கிற அன்பு கட்டளை இருக்கிறது. அது எதுக்கு 2? ஒரு பையில 2 புத்தகம் இருக்கலாம். தயவு செய்து வீட்டுக்கு போனது உங்களுக்கு பிடித்தமான கணவனாக இருந்தால் மனைவி 2 புத்தகம் கொடுங்க. உண்மையிலே உங்க மனைவி இன்னைக்கு இதை விட உங்க வேற புத்தகமே கொடுத்தது. கல்யாணம் 26 வருஷம் ஆச்சு. எப்ப போனாலும் வருவார் புத்தகத்தை அவர் கொண்டு வச்சுப்பாரு. மனைவியிடம் கொடுத்து தயவு செஞ்சு படிச்சுப்பாரு. என்ன போல வேலை பார்க்குற வாத்தியார் தான் எழுதிருக்காரு. எழுத விட்டா இதை விட நானும் நல்லா எழுதுவேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பாருங்க. உண்மை நாளையில் உங்க மனைவி பேனா கொடுத்து எழுத வைப்பாங்க. சரி, ஒரு புத்தகம் உங்கள் காதல் மனைவி, காதலை இப்ப சொல்லல, கல்யாணம் இருந்தாலும் காதலிங்க மனைவிக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களா இருந்தா உங்கள் கணவர் கொடுக்கல, இன்னில உங்களை வேற ஆளா பார்ப்பாரு. சரி, இன்னொரு புத்தகம் யாருக்கு? உங்கள் அன்பான குழந்தைகளுக்கு. உங்கள் அன்பான குழந்தைகளுக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கில் கேக் வாங்கி கொடுக்குறோம், ஸ்வீட் வாங்கி கொடுக்குறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். என்னைக்காவது புத்தகம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் இல்லை அப்படிலாம் இல்லை. தமிழ் சமூகம் ஒரு வாசிப்பு கலாச்சாரம். பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் ஒரு புத்தகம் பதிப்புக்கும் போதே 5000 பதிப்புகள் போடுறாங்க. ஏன்னா ஒரு தந்தையோ தாயோ போய் புத்தகம் வாங்குறோம், 3 புத்தகம் வாங்குவாங்க. ஏன்னா ஒண்ணு எனக்கு, ஒண்ணு என் கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு. நம்ம ஊர்ல வாங்குவோமா? டீச்சர் நீங்க வாங்க டீச்சர், நம்ம சர்க்குலர் வந்து ஆளுக்கு ஆளுக்கு படிச்சுக்கோ டீச்சர் சொல்றோமா இல்லையா? தயவு செஞ்சு விட்டுருக்கு வேண்டாம். ஒவ்வொருவரும் 2 புத்தகங்களை வாங்கி சொல்லுங்க. அந்த புத்தகம் வாங்கி செல்கிற கைகளுக்கு எனது கனிவான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.